ஏழை விவசாய குடும்பத்திலேருந்து வரேன்றாரு. அஃபிடேவிட் எடுத்து பாரு, 53 ஏக்கர் சொந்த நிலம் இருக்கு. இன்னும் பாகம் பிரிவினை பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 30 ஏக்கர் வரும். கோயம்புத்தூர் சைடு நல்லா விளையிற சைடு, கரூர் சைடு 60 ஏக்கர் 70 ஏக்கர் என்ன விலை தெரியுமா? ஏழை விவசாய குடும்பமா? ஃப்ரெண்டு தான் ஏதோ சாப்பாடுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? அதுவும் வந்து உருட்டரா இருப்பாரு. ஐபிஎஸ் ட்ரைனிங் இருந்த போதே அகாடமியில சாட்டர்டே சண்டே லீவான். ஃபர்ஸ்ட் சாட்டர்டேலாம் லீவ் கிடையாது. சாட்டர்டே சண்டே ஆல்கஹாலிக் அனானிமஸுக்காக இவரை பிரச்சாரம் பண்ண சொன்னாங்களாம். இவர் இந்த தேஜஸ்வி சூரிய குஷ்டு ஃபிளைட்ல எமர்ஜென்சி கேட்ட திறந்தாங்க, ஞாபகம் இல்ல? போதனை பண்ணது அதுவும் பறந்துட்டு இருக்கும் போது. ஏமா அது தொட்டாலி சிக்கல் அது போதனை குஷ்டு பண்ண வேலை அது. அதுதான், இப்படி ஒரு தப்ப கூட யாரால எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ற வேலையாமா அது? பொய், பூரா பொய். தாவக அரசு நல்லா பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, மத அரசியல் வேணாமா, இந்த சாக்கடை அரசியலை விட்டு ஒழிக்கணுமா. திருக்காட்டுப்பள்ளியில ஒரு சின்ன புள்ள சித்தி கொடுமையிலேயே செத்ததை வந்து மதமாற்றம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து இழுத்தது இந்த அண்ணாமலை தான். பிஜேபி பிரசிடென்ட் ஆனவன ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் இதுதான். ஞாபகம் இருக்கா? அதான் சிஸ்டருங்கெல்லாம் பிடிச்சி ஜெயில. ஆமா, சகாயமேரின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. எங்க ஊரு திருக்காட்டுப்பள்ளி. அப்புறம் இவரு அண்ணாமலை பிஜேபியில இணைந்ததும் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி எது தெரியுமா? மதகலவரத்தை தொடங்கலான்ட்டு எனது அருமை நண்பர் திரு முருகன் அவர்கள் வேலை யாத்திரை நடத்திட்டு இருந்தால அங்கதான் கலந்துக்கிட்டார் முதல் நிகழ்ச்சியில. டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டீங்களே, 2 டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டீங்களே, கேஸ் போட போறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோல முக ஸ்டாலின் ஊழல் செஞ்சிருக்காரு. ஆல்ஸ்ட்ரோம்ன்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு. நான் வழக்கு போட போறேன். நீங்க என்னாச்சு அந்த வழக்கு? யார் அந்த சாருன்னு டீட்டெயில் வெளியிட போறேன்னு சொன்னீங்களா, என்னாச்சு? பூரா பொய். 2 பேரும் மேடை ஏறி கையில மைக்கு கிடைச்சிச்சுன்னா வெறும் கதை. அது திமுக ஆட்சி அகற்றாம செருப்பே போட மாட்டேன். அப்புறம் நயினார் அண்ணன் கிட்ட கையில எடுத்து கொடுக்க சொல்லி போட்டுக்கிட்டாரு. ஏதாவது ஒண்ணு பிரச்சனை, இவரோட சொத்து மேட்டர் ஏதாவது ஒண்ணு வெளில வந்துச்சுன்னா சாட்டையில் அடிச்சுக்கிறது. தாவக ஆட்சி நல்லா தான் இருக்கான்.